கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதுகுறித்த விவாதத்தின் போது சமூக விரோதிகளிடம் இருந்து மக்களை காக்க எந்தவிதமான கடுமையான நடவடிக்கையும் எடுப்பேன் என உறுதியளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னதாக மௌன அஞ்சலி செலுத்தும் போது முதலமைச்சர் தலைகுனிந்து நின்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. இங்கு எப்போது வேண்டுமானாலும் சாராய சாவுகள் நடக்கலாம். அதற்கு தன்னால் பொறுப்பேற்க முடியாது என்று புலம்பியபடியே விருப்ப ஓய்வில் சென்றார் SP மோகன்ராஜ் என்று தனியார் நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முயன்ற முன்னாள் SP மோகன்ராஜை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் மற்றும் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள் பற்றியும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார். தமிழக சட்டசபையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானம் கடந்த ஆண்டை விட 1734.54 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. 2022 முதல் 23ஆம் ஆண்டில் டாஸ்மாகில் 44,121.13 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றது. 2023 முதல் 24ஆம் ஆண்டில் 45,855.67 கோடி ரூபாயாக வருவாய் அதிகரித்துள்ளது. மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பாஜக வேட்பாளர் AC சண்முகம், தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் உட்பட 6 மாநிலங்களை சேர்ந்த 8 வேட்பாளர்கள் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தின் மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்களை மறு ஆய்வு செய்ய விண்ணப்பித்துள்ளனர். இது வாக்குப்பதிவு மறு எண்ணிக்கை என்ற தவறான செய்தி காங்கிரஸ் ஆதரவு சமூக வலைதள இன்ஃபுளுன்சர்ஸ் பரப்பிவிடும் நிலையில் இது இயந்திரத்தை சரிபார்த்தல் மட்டுமே என்று பாஜக தரப்பு இணையதள சிட்டிசன்கள் கூறி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற நெல்லையப்பர் கோயில் ஆனி பெருந்திருவிழா தேரோட்டத்தின் போது தேரின் 4 வடங்கள் அடுத்தடுத்து அருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனால் தேரோட்டம் பாதிக்கப்பட்டது. பின்னர் திருச்செந்தூரில் இருந்து வடம் வரவழைக்கப்பட்டு தேரோட்டம் தொடர்ந்தது. கடந்த சில காலங்களாகவே ஆங்காங்கே தேரோட்டம் நடக்கும் போது இம்மாதிரி பிரச்சனைகள் உள்ளன. இது அறநிலையத்துறையின் மெத்தன போக்கை காட்டுவதாக பக்தர்கள் கடிந்து கொண்டனர். கோயிலை பராமரிக்க முடியாத அரசாங்கத்துக்கு கோயில் என்ன வேலை? உண்டியல் மாத்திரம் வாங்கி எடுத்து சாப்பிடுறீங்க, குத்தகை பணத்தை எடுத்துட்டு போறீங்க. கேவலமா இருக்குங்க. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நிக்கிறான், நேரலு கேட்க வந்திருக்கா. 3 வடம் அந்து போயிருக்கு. நேர் நிலையத்தை விட்டு 1 இன்ச்சு கூட நாங்கிட்டு வரலாம், அதுக்குள்ளே வடம் அந்து போச்சு. இதே கொஞ்சம் தள்ளி போற வழியில இழுக்கிட்டு இருக்கும் போது அந்து போயிருந்தா எத்தனை உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். அறநிலையத்துறைக்கு பத்தின அக்கறையே கிடையாது. ரொம்ப வேதனையா இருக்கு. ஜாதி மத கலவரங்களை ஒழிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்துள்ள பரிந்துரையில் மாணவர்கள் விபூதி பூசக்கூடாது, கோவில் திருவிழாக்களுக்கான காப்பு கயிறு கட்டக்கூடாது உள்ளிட்ட இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்கள் மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், தமிழக அரசு அவற்றை அமல்படுத்தக்கூடாது எனவும் தவறினால் தமிழகம் முழுவதும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். வந்தால் முதல்வராக தான் இந்த சட்டசபைக்கு வருவேன் என சபதமிட்டு சென்ற ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தன் சபதத்தை நிறைவேற்றிய உற்சாகத்தில் 34 மாத இடைவெளிக்கு பின் முதல் முறையாக நேற்று சட்டசபைக்கு வந்து உரை வழங்கினார். முன்னர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தன்னையும் தன் குடும்பத்தையும் அப்போதைய YSR காங்கிரஸ் கட்சி முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மிகவும் அவதூறாக பேசியதால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை கூட்டத்தின் போது இனி இந்த சபைக்கு வந்தால் முதல்வராக தான் நுழைவேன் என சபதமிட்டிருந்தார் ராவ். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருக்கும் டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் ஜூன் 20ஆம் தேதி ஜாமீன் வழங்கிய நிலையில் அதனை எதிர்த்து அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த வழக்கில் டில்லி உயர்நீதிமன்றம் ஜாமீனுக்கு நேற்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதனால் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலையாக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நேற்று நடந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று யோகா செய்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, சர்வதேச யோகா தினம் 10 ஆண்டு வரலாற்று பயணத்தை நிறைவு செய்துள்ளது. 2014இல் நான் ஐநா சபையில் சர்வதேச யோகா தினத்தை முன்மொழிந்தேன். இந்தியாவின் இந்த முன்மொழிவை 177 நாடுகள் ஆதரித்தன. இதுவே சாதனையாக இருந்தது. அதன் பிறகு யோகா தினம் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது என்று கூறினார்.
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சீனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நேற்று யோகா தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்ந்து 2வது முறை பதவியேற்ற ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக நேற்று இலங்கை சென்றார். தலைநகர் கொழும்புவில் அந்நாட்டு அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் உற்சாக வரவேற்பை தொடர்ந்து இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்த ஜெய்சங்கர் தமிழக மீனவர்கள் விவகாரம், இலங்கையில் இந்திய நிறுவனங்களின் முதலீடு உள்ளிட்டவை குறித்து பேசினார். பின்னர் இந்தியாவின் நிதி உதவியுடன் இந்திய மதிப்பில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா இலங்கை இடையே அமைக்கப்பட்ட கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை இருவரும் இணைந்து துவக்கி வைத்தனர். இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி சென்னையில் வரும் செப்டம்பர் 19 துவங்குகிறது. இந்திய அணி சொந்த மண்ணில் பங்கேற்கும் தொடர்களுக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் போர்டு BCCI வெளியிட்டுள்ளது. இதில் 5 டெஸ்ட், 8 T20, 3 ஒருநாள் போட்டிகளில் 2024 செப்டம்பர் 19 முதல் 2025 பிப்ரவரி 12 வரை இந்திய அணி விளையாடுகிறது. வரும் செப்டம்பர் மாதம் இந்தியா வரப்புள்ள வங்கதேச அணி 2 டெஸ்ட், 3 T20 போட்டிகளில் பங்கேற்கிறது. முதல் டெஸ்ட் சென்னையில் செப்டம்பர் 19 முதல் 23ஆம் தேதி வரை நடக்கிறது. 2வது டெஸ்ட் கான்பூரில் செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 1 வரை நடக்க உள்ளது. 3 T20 போட்டிகள் தரம்சாலாவில் அக்டோபர் 6ஆம் தேதி, டில்லியில் அக்டோபர் 9ஆம் தேதி, ஹைதராபாத்தில் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க உள்ளன.